ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கூலான கேஜெட் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மொபைலுக்கு பின்னாடி நம்ம கேம் விளாடும்போது ரொம்பவே ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு கூலான ஒரு கேஜெட் நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த கூலிங் ஃபேனு நம்ம மொபைலுக்கு பின்னாடி செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ கூலாகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இது போர்ட்ரானிக்ஸ் அந்த பிராண்டில் வாங்கியிருக்கோம். இது ஒரு 800 சம்திங் அந்த ரேஞ்சு வரும். இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிள், 2 கிளிப்பு. இது மொபைலில் மாட்டிக்கிறதுக்கான கிளிப்ஸு, ப்ளஸ் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது. இந்த கிளிப்பை இதில் மாட்டிட்டு நம்ம மொபைலில் மாட்டினோம்னா ஓகே, ஃபிட் ஆகிக்கிறோம். இல்லை அப்படின்னா இது மேக்னெட்டிக் அந்த இது இருக்கும் பிளேட்டு, அதை வச்சு நம்ம அந்த ஐஃபோன்லலாம் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஃபோனில் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒட்டிக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோக்கு கூல் ஆகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு பவர் நம்ம ஒரு பவர் பேங்கோ இல்லை ஒரு சார்ஜரோ வச்சு தான் இதுக்கு பவர் கொடுக்கணும். இதில் இன்பில்ட்டாக பேட்ரி கிடையாது, எக்ஸ்டர்னலாக தான் பவர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நம்ம டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுற சென்சாரும் இருக்குது போல். அதனால் நம்பர்லாம் ஒரு டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 22, 21. பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லாவே கூல் ஆகுது. இதை செக் பண்ணுறதுக்காக பின்னாடி நம்ம லைட்டாக லிக்விட் வச்சு பார்ப்போம், தண்ணி வச்சு பார்க்கலாம். இது எவ்வளோ கூல் ஆகுது, ஐஸ் கட்டியாக மாறுதா அப்படின்னு. ஒரு சில வீடியோவில் ஐஸ் கட்டியாக மாறுறதை போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன்னா. இந்த டிவைஸில் ஐஸ் கட்டியாக மாறுதான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ கூலாகிடுச்சு. ஃப்ரீஸ் ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம். ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஐஸ் கட்டுதா அப்படின்னு. ஐஸ் கட்டவே இல்லை. இதில் எவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணாலும் ஐஸ் கட்டாது போல். அது மாதிரி இது தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ரெஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் இது ஃபால்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவல்லே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. அது L1, L2, L3 அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மோட்லேயும் ஃபஸ்ட் மோடில் -1 டிகிரி வச்சு போகுது, செகண்ட் மோடில் -2, மூணாவது மோடில் -3 வச்சு போகுது. கூலிங் நல்லாவே இருக்குது. மொபைலில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணும்போது மொபைல் நல்லாவே கூலாகுது. ஃபிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. சின்னதாகவும் இருக்கிறனால கரெக்டாக மொபைலுக்கு அடக்கமாகவும் கரெக்டாகவும் இருக்குது. என்னென்னா இதில் எக்ஸ்ட்ரா நம்ம பவர் பேங்கோ இல்லை சார்ஜரோ நம்ம கனெக்ட் பண்ணி தான் வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். மற்றபடி ஓகே, பக்கா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் 2 கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கிளிப்ஸை ஃபஸ்ட்டு அந்த கூலரில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிளிப்ஸை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கிளிப்ஸ் சீக்கிரம் உடஞ்சி போயிடுது. நாங்கள் இன்னொரு கூலர் வாங்கி வச்சுருந்தோம், அதில் சீக்கிரமே உடஞ்சிருச்சு. அதனால் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள்.